அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? உழவு என்ற அதிகாரத்திலிருந்து 1039வது குறளை இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குறளில் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு உழவன், ஒரு விவசாயி, ஒரு உழவன் என்ன செய்ய வேண்டும்? தினந்தோறும் நிலத்துக்கு செல்ல வேண்டும். நிலத்துல போய் பயிருக்கு என்ன செய்ய வேண்டும்? களை வளர்ந்திருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அப்ப களை எடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கிறதா? எனவே நீர் பாய்ச்ச வேண்டும். அப்புறம் காவல் காக்க வேண்டும். தினமும் போகணும், போய் பார்க்கணும். பார்த்தாதான் பயிர் எப்படி வளர்கிறது, எப்படி இருக்கிறது, நோய் எதுனா வந்தால் அதுக்கு மருந்து அடிக்க வேண்டும். ஆகவே அவன் நிலத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, ஒழுங்காக சும்மா பயிர் ஏற்றி விட்டுட்டு இவன் பாட்ட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்துட்டா அது என்ன ஆகும்? போகலைன்னா அதுக்கு தண்ணி பத்தலைன்னா காஞ்சி போயிடும். களை எடுக்கலைன்னா களை பெருசா வளர்ந்துடும், பயிர் வளராது. அப்புறம் நீ ஆளே போகலைன்னா ஆடு மாடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும். எனவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீ ஒரு விவசாயி, ஒரு உழவன் என்பவன் நிலத்திற்கு தினந்தோறும் செல்ல வேண்டும். அப்படி செல்லவில்லை என்று சொன்னால், இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ள சில சின்ன சின்ன பூசல் வருதுன்னு வச்சுங்க, அவ கோச்சிட்டு படுத்துக்குவா, அல்லது கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவா. இப்படி பல சிக்கல்கள் இருக்கு இல்லையா? அப்படி நீ நிலத்திற்கு ஒழுங்காக செல்லவில்லை என்றால் அது உன்னை கோச்சிக்கணும். எது? நிலம் உங்ககிட்ட கோச்சிக்கிட்டு சரியா விளையாம போயிடும். எப்படி? மனைவியானவள் எப்படி ஊழல் கொண்டு, ஒரு பொய்க்கோபம் கொண்டு அவள் திரும்பி படுத்து விடுகிறாளோ, அல்லது கோபித்து கொண்டு எங்காவது அவருடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுகிறாளோ, அதுபோல இந்த நிலமும் உன்னிடம் கோபித்து கொண்டு அது விளையாமல் போய்விடும் அப்படின்றார். அவள் கோபித்து கொண்டு அன்பு செலுத்தாமல் கொஞ்ச நாள் இருக்கிறாள் இல்லையா? அந்த மாதிரி இதுவும் கோபித்து கொண்டு சரியாக விளையாமல் போய்விடும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க வள்ளுவர். நிலத்தை தன்னுடைய மனைவியோடு ஒப்பிட்டு கூறுகிறார் பாருங்க. அருமையான குறள். செல்லான் கிழவன் இருப்பின். கிழவன் என்றால் உரிமையாளன், நிலத்தினுடைய உரிமையாளன், அதாவது உழவன், நிலத்திற்கு சொந்தக்காரனான உழவன் செல்லான், போகாமல் இருந்தால், எங்கே? நிலத்திற்கு செல்லாமல் இருந்தால், நிலம் புலந்து, அந்த நிலமானது புலந்து உன்னிடத்திலே கோபித்து கொண்டு இல்லாளின் ஓடிவிடும். இல்லாள் என்றால் மனைவி ஊழல் கொண்டால் அங்க அன்பு குறைஞ்சு போயிடுது. அப்போ மனசுல ரொம்ப பிரச்சனை வந்துடுது, வாழ்க்கையில பிரச்சனை வந்துடுது. எனவே அந்த நிமிடம் அவனுக்கு மன உளைச்சல் வந்து விடுகிறது. அதுபோல இந்த நிலமும் கோபித்து கொண்டு சரியாக விளையாமல் போய்விடும். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.